Hi friends, welcome back to Joyce Boutique. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து காட்டினதில்லை. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு 3-4 months முன்னாடியே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி போட்டதில்லை. ஆனால் கேட்கறதுனால இந்த மாதிரி போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுசஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வரும் பாருங்க. 40 இன்ச்சு, அதாவது 40 சைஸ் உள்ள இருக்கிறவங்க எக்ஸல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாக இருந்துக்கு அப்படின்னா தையல் போட்டுக்கலாம், ஆனால் டைட்டாக இருக்குன்னா போடாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் கேட்டு எடுத்துக்கணும். எம்மு, எல்லு, எக்ஸல், டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து 40 உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து கலர்ஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துட்டு நீங்கள் சைடில் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது 40 சைஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எக்ஸல் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது, துணி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால சொல்கிறேன், கிழிஞ்சிடும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க 40 சைஸுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் டபுள் எக்ஸலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ நான் காட்ட போகிறது எக்ஸல், டபுள் எக்ஸல், இந்த 2 சைஸில் இருக்கிற, ட்ரிபிள் எக்ஸல், இது 3 சைஸில் இருக்கிற ப்ளவுசஸ் தான் நம்ம காட்ட போகிறோம். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கட்டோரி ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு வருது பாருங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த தடவை தான் நம்மளால இப்போ பண்ண முடிஞ்சது. அதனால இந்த கட்டோரி ப்ளவுஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸல். எனக்கு லூஸாக இருக்குது. எனக்கு வந்து எல் சைஸ் தான் இதில், இந்த மெட்டீரியலில் எல் சைஸ் வேர் பண்ணால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த லூஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் எல் சைஸ்னா கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். எக்ஸல் அப்படின்றதுனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஃபிட்டிங் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் ஃப்ளீட் போட்டிருக்க பாருங்க, அப்போ கூட அவ்வளோ அழகாக ப்ளவுஸ் வந்து அந்த ஷேப் அழகாக இருக்கு பாருங்க. பேக் பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சிங்கிள் ஃப்ளீட்ஸ் போட்டு நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. சாரீ அவ்வளோ சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு. நல்லா நீங்கள் சைஸ் பார்த்து கரெக்டாக பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து லைன்ஸ் வருது பாருங்க, கிளிட்டரில் வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கலர்ஸாக நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதில் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பிக்கோ க்ரீன் ஷேடு. எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு ஒரு தையல் கூட போட்டு விட்ருங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிச்சுக்கு அப்படின்ற ஃபீல் இருக்காது. ஸோ வந்து மேல் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. கட்டோரி ப்ளவுஸ் ஷேப் கரெக்டாக சூப்பராக உட்காந்துருக்கு. நல்ல இறக்கமாக இருக்குது பாருங்கள், இங்கே வரைக்கும் இருக்குது ப்ளவுஸு. வேணான்றவங்க நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். ஆனால் பேக் அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் எப்போவுமே லென்த் அதிகமாக போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே வேர் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் ஷேப் வரும், இது வந்து ஃப்ரண்ட். அதில் இன்னொரு கலர் ப்ரௌன் ஷேட். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க், லைட் பிங்க் ஷேடில் வருது பாருங்க. இதில் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ரெடி பிளெயின் சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இது ஒரு பிளாக் ஷேடில் வருது பாருங்க. இது ஒரு ப்ரௌன் ஷேட். இந்த ப்ரௌனுக்கும் இது வந்து ஒயின் ஷேடு. இது ஃபஸ்ட்டு நம்ம காட்டினது ஒயின் ஷேடு, இது ஒயின் ஷேடில் வருது. இது வந்து ப்ரௌன் ஷேடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கலர். இதில் இன்னும் கலர்ஸ் இருக்கு பாருங்க. க்ரீன் ஷேட்ல இருக்கு பாருங்க. நம்ம பாசிப்பயிர் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கலர்ல இருக்கு. கிரே கலர்ல இருக்கு. நான் வேர் பண்ணியிருக்கிறது லாவெண்டர். இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையுமே பிரித்து காட்ட வேணாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிட்டு இருக்கிறேன். நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 மட்டுமே தான் வரும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா 50 rupees வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும். அதுவே நீங்கள் சாரீக்கு பிளெயின் சாரீ எடுக்க பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 50 rupees தான் அந்த சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் சேர்த்து ஷிப்பிங் சார்ஜ் வரும்.
இப்போ இந்த மாதிரியான சாரீஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு பாருங்க. இது கூட நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். சேம் கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மேட்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி சாரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுலேயே கலர்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் பாருங்க. லாவெண்டர் ஷேடில் இருக்குது. இப்போ இந்த ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா சாரீ கூட வேர் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் ஷேடில் இருக்குது. சாரீஸ் நிறையாவே இருக்குது. நான் ஒன்று ஒன்றா உங்ககிட்ட சாரீஸ் இடையில காட்டுறேன். ப்ரைஸ் உங்களுக்கு 250. அடுத்தது இந்த மாதிரி டிசைன் வருது பாருங்க. பிளெயினாகவே இருக்கும். இது கிளிட்டர் மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 209 ரூபாய் தான். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் காட்டினதோட கலர்ஸ் தான் இது. லாவெண்டர் ஷேட், க்ரீன் ஷேட், ஒயின் ஷேட், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க ஃபோட்டோ கேட்டிங்கன்னா நான் ஃபோட்டோ கூட உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதோட ப்ரைஸ் 209, 209 மட்டுமே தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமான மெட்டீரியல்லே வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா இருக்குது. குவாலிட்டி பாருங்கள் இப்படி இருக்குது. ஃபுல் எம்ப்ராய்டரி. இது நீங்கள் எந்த சாரீக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 350 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஃப்ரெண்டில் நம்ம கட்டோரி ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த லைன்ஸ் வருது நான் வேர் பண்ணியிருக்கிற மாதிரி. மீதி எல்லாமே உங்களுக்கு பிரின்சஸ் கட்டில் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி கட்டில் வந்துடும். பேக்கு நல்லா இறக்கமாகவே இருக்குது பாருங்கள். வைடாகவே நெக் வந்து வைடாகவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 350 அந்த ரேஞ்ச் வந்துடும். இப்போ இந்த சாரீக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணி. இதுலேயே ரெட் இருக்குது, பிங்க் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. தேவைன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைலட் ஷேடில் வருது பாருங்கள். இது வந்து 195 ரூபாய் மட்டுமே தான் இந்த ப்ளவுஸோட ரேட்டு. இந்த சாரீ கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த சாரீ கூட நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பர்பான கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஓணத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லா வேர் பண்ணிக்கலாம். இது வந்து டார்க் வைலட் ஷேட். இதில் நம்மள்கிட்ட சாரீஸ் இருக்குது. சேம் கலர்லேயே சாரீ ப்ளவுஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் நம்மக்கிட்ட ஒரு 7-8 பீஸ் கிட்ட இந்த கலர் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து மோஸ்ட் வாண்டட் கலர். ஸோ இதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் ப்ளவுஸ் போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாரீ. இந்த டிசைன் இல்லாமல் கட்டோரி ப்ளவுஸ் இல்லாமல் நார்மல்லே நம்மக்கிட்ட ஒயிட் ப்ளவுசஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ப்ளவுசஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியல. இந்த வைலட் சாரீக்கு இந்த சில்வர் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். 225 தான் இந்த ப்ளவுஸோட ரேட். பார்த்தீங்கன்னா இந்த வைலட் சாரீக்கு இந்த சில்வர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எங்களுக்கு கோல்டு வேணும், இந்த வைலட் கூட நம்ம எதை வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோல்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த சில்வர் தான் அல்டி. அப்போ எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சாரீக்கு நம்ம எத்தனை ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும். அடுத்தது இந்த ப்ளவுஸ். இது வந்து ஜிகினா கிடையாது. இங்கே இருக்கிறது சமிக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சமிக்கி ஒர்க்கில் வருது. ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் த்ரெட்டு கொடுத்துட்டு அதில் சமிக்கி வச்சு எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறாங்க. கிட்ட தெரியுதுங்களா? இப்படி இருக்கும். பிரின்சஸ் கட்டு வருது. பேக் போர்ஷன் இப்படி வருது பாருங்க. அட்டகாசமா இருக்கும். இதெல்லாம் நீங்க வேர் பண்ணீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350. நம்ம கிட்ட இந்த மாதிரி
சிக்ஸாக், விசித்ராவில் சிக்ஸாக்லேயும் ப்ளவுஸ் சாரீஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இதில் நிறையவா இது ப்ளூ ஷேட், இது பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ ஷேடில் வருது பாருங்க. ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்கு. நான் சொல்றதுக்கு இல்லை, வாங்குறவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிளாக் ஷேட், ஜெட் பிளாக்ல வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் வச்சு போட்டுக்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கலாம். இதெல்லாம் 350 அந்த ரேஞ்ச் வந்துடும். இது திரும்ப ஒரு ப்ளூ ஷேடில் வந்திருக்கு. இந்த மெரூன் ஷேட், இந்த ஒரு சாரிக்கு நான் எத்தனை ப்ளவுஸை வந்து மேட்ச் பண்ணுறேன்றது மட்டும் பாருங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்க. அடுத்தது பாந்தினி பிரிண்டில் வருது பாருங்க. ஃபுல்லாக பாந்தினி பிரிண்ட் வருது. ஸ்லீவுக்கு மட்டும் இந்த கிளிட்டர் டிசைன் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்துடும், பேக் இந்த மாதிரி நெக். ஒரு பிங்க் ஷேடு, இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸல் சைஸில் இருக்கு. திரும்ப ஒரு பிளாக். அடுத்து இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம், கலம்காரி டிசைன். கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் கிடைக்கல. இந்த டைம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு. இது வந்து மெட்டீரியல் குவாலிட்டி இந்த நம்ம பனியன் டைப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்பாக இருக்குது. கொஞ்சம் அந்த மெட்டீரியலுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு 250 அந்த ரேஞ்சில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் ஷேடு. XXL தான் இது அவைலபிளாக இருக்குது. எல்லாமே XXL தான் இதில் அவைலபிளாக இருக்குது. 250 ரேட் வரும். இது ஒரு சிக்கு கலர். இது எல்லா சாரிக்குமே சூட் ஆகும் பாருங்க. லைட்டாக வேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஷேடு வருது பாருங்க. இது ஒரு ரெட் கலர், நேவி ப்ளூ ஷேட், பிளாக் கலர். அப்போ எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். லைக் பண்ண மறந்துடாதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.